ஹலோ buddies, இன்னைக்கு நம்ம ஸ்கிராப் ஷாப்ல இருந்து 30 rupees கொடுத்து இந்த மினி ஹேர் கூலர் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இதுல என்ன ப்ராப்ளம் இருக்குன்ட்டு நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பேக் சைடு பாத்தீங்கன்னா ஓப்பனா இருக்கும். அந்த ஓப்பனா இருக்கிற இடத்தாண்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 3 பேட்டரில பாத்தீங்கன்னா ஒரு மைக்ரோ போர்ட் குத்து. buddies, நம்ம ஸ்டார் ஸ்க்ரூ டிரைவர் ஒன்று எடுத்துக்கிட்டு பேக் பேனல்ல இருக்கிற ஸ்க்ரூஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படியே நம்ம ரைட் சைடு பேனலையும் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு பேனல் இருக்கும். அந்த ரவுண்டு பேனலையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் நிற்க வச்சு அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற அந்த ரவுண்டு பிளாஸ்டிக் பேனலையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இதில் 2 ரிங்கு பேனலும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இதை பாருங்கள். செகண்ட் ரிங் பேனலில் பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு மோட்டர் தந்திருப்பாங்க. அந்த மோட்டர் கூட அட்டாச்சாக ஒரு விங்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இதை நான் ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன். எப்படி நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற ஷீல்டை ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம கீழே இருக்கிற அந்த குட்டி பாக்ஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பாக்ஸ்குள்ளார தான் வந்து ஐஸ் கியூப்லாம் வந்து போட்டு வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சென்டர் சுவிட்சை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த சுவிட்சை ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணாலே போதும். அடுத்து நம்ம செகண்ட் ரிங் பேனலை வந்து ஓப்பன் பண்ணணும். ஒரு மைனஸ் திருப்பில் எடுத்து மேலே 2 பட்டன் லாக்கையும் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேக்கில் இழுத்தாலே போதும், ஓப்பன் ஆகிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த விங்ஸ் ரொட்டேட்டரில் பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டாக இருக்குன்ட்டு. ரொம்பவே டஸ்ட்டாக வந்து இருக்குது. ரிமூவ் பண்ண பேனல்லாம் வந்து ஐபேட்ஸி க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு நான் இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ்ஷு ஒன்று எடுத்துக்கிறேன். இந்த ப்ரெஷ் எடுத்து நம்ம ஐபே அது மேலே லைட்டாக அடித்து நம்ம ஃபுல்லாக க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா பேனலையும் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு பேனல் வந்து நம்ம மிஸ் பண்ணால் கூட அந்த இடமே ஃபுல்லாக வந்து டஸ்ட்டாக வந்து தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஓவர் டஸ்ட்டாக வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம எல்லா பேனலையும் வந்து க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பீஸ் வந்து உடஞ்சிருந்துச்சு. இந்த பிளாஸ்டிக் பீஸ் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த மோட்டர் பக்கத்தில் குட்டியாக ரவுண்டு வரும். அந்த ரவுண்டு சைடில் தான் உடஞ்ச எடுத்தாண்ட நம்ம ஃபெவிக்விக் கம்மை அப்ளை பண்ணி அந்த பிளாஸ்டிக் பீஸை வந்து ஒட்டிக்கலாம். buddies, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாத்தையும் வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இருக்கிற ரிங் பேனலை வந்து எடுத்து அந்த 2 லாக்கை வந்து நம்ம கரெக்டாக வச்சு ப்ரெஸ் பண்ணாலே போதும், கரெக்டாக போய் லாக் ஆகிடும். செகண்டு ரிங் பேனலை எடுத்து நம்ம இதே மாதிரி வந்து லாக்கை 2த்தையும் வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணால் அது கரெக்டாக போய் லாக் ஆகிடும். அவ்வளோதான், நம்ம லாக் பண்ணி வச்சு பாருங்கள். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பேனலையும் எடுத்து வச்சுட்டு ஃபுல்லாக வந்து அசம்பிள் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்கிற சுவிட்சை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 ஸ்க்ரூவை போட்டு அந்த சுவிட்சை வந்து டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிங் பேனலும் விங் செட்டும் எடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து லெஃப்ட் சைடில் இருக்கிற பேனலை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் இதை கட்டுறப்ப வந்து ஈஸியாக வந்து கட்டிட்டேன். ஆனால் மாட்டும் போது வந்து என்னால் கரெக்டாக வந்து மாட்ட முடியல. ஏன்னா எப்படி வந்து மாட்டுறதுன்னு வந்து எனக்கே தெரியல. எப்படியோ ஒரு வழியாக அந்த ரிங் பேனலை அந்த விங் செட்டையும் வந்து எப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள். இப்போ அடுத்து நம்ம வந்து ரைட் சைடில் இருக்கிற பேனலை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம செகண்ட் ரிங் பேனலையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம எல்லாத்தையும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு பேனலை எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம பேக்கில் ஸ்க்ரூ போட போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 5 ஸ்டார் ஸ்க்ரூ வந்து போட்டு இருந்துச்சு. நம்ம அதே இதுதான் வந்து போட போகிறோம். போட்டு நம்ம ஸ்க்ரூ டிரைவரால் டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே ஒரு குட்டியாக ஒரு பாக்ஸ் இருந்துச்சு. அந்த பாக்ஸையும் வந்து அதே மாதிரி வச்சு நம்ம போட்டுக்கலாம். இந்த ஏர் கூலரில் கீழே பார்த்தீங்கன்னா லப்பர் பட்டனு 2 மட்டும் தான் இருந்துச்சு. மீதி 2 லப்பர் பட்டனு நானே வந்து மேக் பண்ணேன். அதுவும் அட்டையில் வந்து மேக் பண்ணேன். இது எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இப்போ ஃபெவிக்விக் வச்சு ஒட்ட போகிறோம். பார்க்குறானே எல்லாத்தையும் முடிச்சுட்டு நம்ம ஏர் கூலர் வந்து ஆன் பண்ணி பார்த்தோம். அப்பயும் வந்து ஓடலை. என்னடா பிரச்சனைன்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம். இந்த சுவிட்சு தான் வந்து போயிட்டு இருந்தது. இந்த சுவிட்சை வந்து நம்ம இப்போ சேஞ்ச் பண்ண போகிறோம். இந்த சுவிட்சை வந்து இப்போ நம்ம கட்டிட்டு இப்போ இந்த சுவிட்சை நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா சால்ட்டிங் அயன் வந்து இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சுவிட்சுக்கு போகிற அந்த 2 வயரையும் வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம கடைக்கு போய் புதுசாக வந்து சுவிட்சையும் வந்து வாங்கி வச்சு இந்த சுவிட்சை வந்து அதில் கரெக்டாக வச்சு ஹோல்ஸ் போட்டு அசம்பிள் பண்ண போகிறோம். நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பெருசாக வந்து ஹோல் போட்டு வச்சு அதுக்கேற்ற சைஸில் அது சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம நைஃபால் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 வயரையும் வந்து கட் பண்ணி இப்போ சுவிட்சில் வந்து டேரெக்டாக ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வச்சு நம்ம சுவிட்சை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ திரும்பவும் நம்ம ஃப்ரண்ட்டு பேனலை பழைய மாதிரி வந்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 AAA பேட்டரி வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். இன்சர்ட் பண்ணியாச்சு. இந்த பேனல் வந்து நானே வந்து ரெடி பண்ணேன். அதுவும் அட்டையில் மேக் பண்ணது. எப்படி இருக்குன்னு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.
இதையும் அது மேலே வச்சு ஸ்டார் ஸ்க்ரூ வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். படீஸ் நம்ம ஃபைனலாக வந்து ஏர் கூலராக வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ சுவிட்ச் ஆன் பண்ணி பார்ப்போம். சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தோன்னே ஓடுது. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.